ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த குரு எப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் ஆகிறாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட 4 மாதம். இந்த 4 மாதம்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். அதுவும் இல்லாமல் கூடுதலாக இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய ஜனன காலத்தில் ஏதாவது வக்ர கிரகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 200% உங்களுக்கு பலன், அதாவது ரெட்டிப்பு மடங்கு பலன்கள் கிடைக்கும். பொதுவாக உங்களுக்கு குரு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அதாவது சுப கிரகங்களை காட்டிலும் அசுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுப கிரகம் தான் குரு. இந்த காலகட்டத்தில் குரு வக்ரமாகிறார் இல்லையா, இந்த 4 மாதம். இந்த 4 மாதம் வக்ரமாகிறது பொருளாதார ரீதியாக அதிகப்படியான உயர்வை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அமைப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த 4 மாதம் நல்லா எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள். குரு வக்ரமாகி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு. சனியோடைய பார்வையை ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. இந்த சனி உங்களை தாமதப்படுத்துறது, அதே மாதிரி சோம்பேறித்தனம், இதை மட்டும்தான் கொடுப்பாரு. மற்ற லெவலில் எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் குரு வக்ரமாக இருக்க காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக உயர்வு அடையணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்டை எடுத்து நீங்கள் ஓடணும். அப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மூலிமா நல்ல வருமானம். ஏன்னா குரு தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்கார். தொழில் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். ஆதாயம், லாபம் இது எல்லாமே உண்டுங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும் உண்டு. தொழிலுக்காக நீங்கள் இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள், பெரிய வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே திடீர்னு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் தொழிலுக்காக நீங்கள் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இவ்வளோ நாளாக அந்த சேங்ஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மறுபடியும் இப்போ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குரு வக்ரம் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிரும். உங்கள் ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எதையுமே யோசிக்காமல் மறுபடியும் அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டுங்க. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, லோன் கடன் எடுத்திருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் இந்த 4 மாதத்தில் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சிம்ம ராசினாலே அதிகமாக எஃபர்ட் போடக்கூடியவங்க தான். பட் ஆனால் கூடுதலாக இந்த 4 மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய எஃபர்ட் என்ன அப்படின்னா, போட்டிங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. ஏன்னா குரு வக்ர பார்வையோடு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வக்ர பார்வையோடு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுக்கு உண்டான விஷயங்களை செய்வார். அதனால் கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே கடனெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது சிம்ம ராசிக்கு ஈஸியாக ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த மகம் பூர நட்சத்திரம்லாம் ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை. ஏன்னா 6ஆம் அதிபதி சனி உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு. அதனால் கூடுதலாக கவனம். ஏன் அப்படின்னா இப்போ குரு வக்ர காலங்களில் நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்து விடுவார். அதே நேரத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுத்துருவார். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்குங்க. அதாவது 4ஆம் இடத்தை குரு வக்ர பார்வையோடு பார்க்குறாரு. நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அது ஏதோ ஒரு பிரச்சனையினால் விட்டு போயிருக்கலாம். அல்லது ஒரு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் ஏதோ ஒரு நாள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வக்ர காலங்களில் மீண்டும் முயற்சி பண்ணணும். வக்ரம் அப்படின்னாலே ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா அதை மறுபடியும் இப்போ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு விஷயம், நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அதை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம்னால தடையாக இருக்கும். அந்த தடையை உடைக்கிறதுக்கு வக்ர காலங்களில் முயற்சி பண்ணும்போது அது 100% சக்ஸஸ் ஆயிரும். வீடு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாகவும் போகணும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தாயாருக்கு மருத்துவ செலவு உண்டு. தாயாருக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே உடனே போய் பார்த்துருங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது பெரிய லெவலில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாயார்
தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது அருமையான காலகட்டம். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்குது. ஆனால் அந்த அலைச்சலுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸை பாராட்டி அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து படிச்சுட்டு சிவில் சர்வீஸு, இது டிஎன்பிசி, பேங்கிங் எக்ஸாம்ஸு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? குரு வக்ரப்பறையோட 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சர்வீஸ் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு அதாவது நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன இடத்துக்கு போனால் கூட அவங்க உயர் பதவிகளுக்கு தானாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கை மேலே பலன் அளிக்கக்கூடிய டைமு. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக படிப்பில் ரொம்ப கவனம் தேவை. படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பு மறந்து போகிறது, ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது, படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகிறது, இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், கூடுதலாக நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒரு டைம் படித்தாலே அதை நீங்கள் போய் எழுதிட முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும் மற்றவங்களை காட்டிலும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் வந்து தேடணும்னு அவசியமே இல்லை, பார்த்தாலே தெரியும்ல. அது மாதிரி வந்து சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய நபராக இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து உங்களுக்கு குரு வக்ர பார்வையோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போகும், ஞாபக சக்தி குறையும். இதெல்லாம் வந்து மறுபடியும் நீங்கள் தான் படித்து எழுதி பார்த்து நல்ல மார்க் வாங்குறதுக்கும் உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். பெண்களாக இருக்கும்போது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஆனால் உத்தியோகம் பொருளாதாரத்துலலாம் ரொம்ப நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. நீங்கள் நினச்ச விஷயம் கூடுதலாக உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்ருப்பீங்க, அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து அனுசரணையாக செல்லணும். அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் பொதுவாகவே சிம்ம ராசி டக்குன்னு பேசிடுவாங்க, அதுக்கு உண்டான பலனும் கொடுப்பாங்க, கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் உண்மையே பேசுகிறேன் நேர்மையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிக்காமல் சம்டைம் பேசிடுவீங்க. நீங்கள் பேசுறது நியாயமாக இருக்கலாம் உங்களோட தரப்பில் இருந்து, பட் ஆனால் அடுத்தவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிந்திக்கணும். சிம்ம ராசிக்கு ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் நியாயம் தர்மத்தை பேசுகிறது. அது வந்து நீங்கள் பேசுகிறது உங்களுடைய ஆஸ்பெக்டில் இருந்து அது கரெக்டாக இருக்கும், ஆனால் மற்றவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அதை மட்டும் சிந்திச்சு பாருங்கள். குரு வக்ர பார்வையோட என்ன பார்க்குறாருன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய பேச்சுனாலேயே உங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் ஆதரவு கிடைக்காது, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு வக்ர பார்வையோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் தான் கோர்ட்டு கேஸு டைவர்ஸை குறிக்கக்கூடியது, சண்டையை குறிக்கக்கூடியது. இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட அமைதியாக போகணும். அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியமானது. சிம்மராசிக்காரங்க வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க 100%. பட் ஆனால் வந்து எவ்வளோ தான் நீங்கள் சம்பாரித்தாலும் பேரு புகழ் எல்லாமே சம்பாரித்தாலும் மனிதருடைய மனது வந்து மனிதனுடைய அன்புக்கு தான் அடிமை. ஸோ எவ்வளோ தான் நீங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் மனிதர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை. அதனால் இந்த வக்ர காலகட்டங்களில் அமைதியாக இருந்துட்டு மனிதர்களுடைய அதாவது உங்களுடைய குடும்பத்தோடைய ஆதரவை தேடிக்கங்க. குடும்பத்தில் சில விஷயங்களை அனுசரித்து போங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்கு வந்து நிறைய நல்லது தாங்க. அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அரசியல்வாதியாக இருந்தால்
பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக இருக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் பேசும்போது அது பெரிய லெவலில் மீம் கிரியேட் ஆகி தேவையில்லாமல் அது சர்ச்சைக்குரிய பேச்சாகலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சிரும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அது வாழ்க்கை முழுவதும் அப்படியே அழியாமல் போயிருங்க. அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க. இந்த குரு பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் 9ஆம் தேதி 2024 குரு வக்ரமாகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி என்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கு ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் குரு உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறாரு. பொதுவாக கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக நடந்துட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்காரு. நல்ல பலனான உறுதியாக நல்ல பலன் தான். ஏன்னா அவர் 11ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் பாதக ஸ்தானம் தான். அந்த பாதக ஸ்தானத்தில் வக்ரமாகும் போது ரொம்ப நல்ல பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா டபுள் மடங்கு பலன். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அதில் குரு வக்ரமாகும்போது திடீர்னு ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எதிர்பார்க்காத ஒரு ஐஸ்வர்யம், குபேர சம்பத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாகவே குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கார். அந்த பாக்கியாதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கனால ரொம்ப சிறப்பான பலன்கள் தான். தொழிலெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்குது. இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு எஃபர்ட் போட்டிங்கனாலே முடியும். அது முடியக்கூடிய காலகட்டம் தான். அஷ்டமத்து சனியில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே அந்த அஷ்டமத்து சனி முடியக்கூடிய காலகட்டமாக வந்துருச்சு. அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு சனியினால் பாதிப்புகள் ஏற்படாது. இந்த குரு வக்ரமாக இருக்கனால கூடுதலாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தான். ஆனால் அது எப்படி அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு தான், ஓகேங்களா. அது உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணக்கூடியது. நீங்கள் எந்த லெவலுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம். அதுக்கு 2ஆம் இடம்ங்கிறது தொழில் மூலிமா வரக்கூடியது, அதாவது 11ஆம் இடம். அப்போ உங்களுக்கு என்னென்னா தொழில் மூலிமா நல்ல இன்கம் லாபங்களாம் வரக்கூடிய காலகட்டம். அதுவும் உங்களுக்கு ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருந்துச்சுன்னா 100 ரூபாய் வர இடத்துல 200 ரூபாய் வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க. அந்த முடிவை எடுக்கும்போது குழப்பமாக இருக்கும் அப்படின்னா வேறு யார்கிட்டையாவது நீங்கள் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணுன்னா உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது வெல்விஷர். உங்களுக்குன்னு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒருத்தராவது இருப்பாங்க, வெல்விஷர்னு ஒருத்தராவது இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் உங்கள் மேலே ஜெலஸாக இருக்கவங்ககிட்ட போய் கேட்டுறாதீங்க. இப்போ எப்படா வீழ்ச்சி அடைவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, அவங்கள தேடி போய் பண்ணாதீங்க. ஏன்னா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கக்கூடிய மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப அதாவது நல்ல புத்திசாலி. அதுவும் பார்த்திங்கன்னா பூசம் ஆயிலை நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. வாலண்டரியாக போய் கடக ராசியே பொதுவாக வாலண்டரியாக போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஹெல்ப் கிடைக்காது. இது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது, கசப்பான உண்மை தான். பட் ஆனால் இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே எப்போவுமே மன ரீதியாக சங்கடங்கள் வராது. நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு சம்டைம் கன்ஃபியூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு முடிவெடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய விஷயங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப
ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டம சனியில் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை வந்துடும், இல்லைன்னா குழப்பமான விஷயங்கள் வரும். ஏன்னா குருவும் வக்ரமாக இருக்கார். அதனால் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ரொம்ப சக்ஸஸை கொடுத்துருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் தான். ஏன்னா வக்ரமாக இருக்குது. பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லது. அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இந்த வக்ர காலங்களில் கொடுக்குங்க. தொழில் ரீதியாக உறுதியாக அலைச்சல்கள்லாம் வரும். இந்த அலைச்சல் வரும்போது நீங்கள் என்னென்னா, ஐயோ இப்படி வருது அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களோட வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுடைய வளர்ச்சிக்கு தான். அதே மாதிரி திடீர்னு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு என்ன விலகி போயிட்டாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைனால அவர் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் விலகி போயிட்டாரு அப்படின்னாலும், இப்போ குரு வந்து வக்ர பார்வையோடு பார்க்குறனால உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வரதுக்கு உண்டானது. அல்லது நீ வந்து ஒர்க்கிங் பார்ட்னராகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு நீங்களே எல்லாமே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. தொழில் ரீதியாக வந்து இடம் மாற்றங்கள் உறுதி. உத்தியோக ரீதியாகவும் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதி. தொழிலில் லாபமும் கிடைக்கும், முன்னேற்றமும் கிடைக்குங்க. தொழில் ரீதியாக சூப்பராக இருக்குது கடக ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, அதாவது திருமணத்துலேருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். ஆயில்யம் பூச நட்சத்திரம் 2 பேருக்குமே. ஏன்னா வக்ர காலகட்டங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருந்தால் கூட திடீர்னு திருமணம் வந்து நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த வக்ர காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு திருமணத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதாவது இது வரைக்கும் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க, இது 2மே வந்து எந்த தகவலுமே சொல்லலை அப்படின்னாலும் இந்த உங்களுக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப லாங்காக ஏஜ் ஆகிடுச்சு, பட் ஆனால் திருமணம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர காலத்தில் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. திருமணம் சார்ந்த தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த குரு வக்ர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு வழிபாடும் இந்திரதேவன் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பான பலன்கள். இந்த 4 மாதத்துக்குள்ளே திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த உறவுகள், அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ, கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் குடும்பத்திலேருந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது எல்லா கடகராசிக்குமே அப்படி தான் அமைப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் கடகராசி இப்படி தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது குரு வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப நல்லவர், ஆனால் ரிலேஷன்ஷிப்பு மற்ற விஷயங்களெல்லாம் வந்து வக்ரமாகும்போது கெடுபலன்களை செஞ்சு விட்ருவார். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பொதுவாகவே நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க, ஆனால் இந்த வக்ர காலங்கள் ப்ளஸ் ஏதாவது ஒரு சந்திராசிரமம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். கோபம் வரும்போது என்னென்னா சம்டைம் வந்து வார்த்தையை விட்டுருவீங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துலேருந்து வாக்கு ஸ்தானத்தை சனி பார்க்குறாருல்ல, திடீர்னு ஒரு வார்த்தையை விடுவீங்க, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி சண்டைகளில் கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் அது பிரிவினையும் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஆண் மட்டும், பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்லலை, ஆணாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும் பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்டையும் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். அதாவது கணவன் மனைவி உறவுக்குள்ளே அடுத்தவங்களுடைய தலையீடு வந்து இருக்கவே கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி பெண்கள் வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரீதியாக நீங்கள் வெளியில் போகிற மாதிரி அமைப்புகள்லாம் வரும். ஆனால் அங்கே போகும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க, இடம், ஃபோன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே சொல்லிட்டு போங்க. குரு வக்ர காலங்களில் வந்து சம்டைம் வந்து நமக்கு கெட்ட பேர் வரதுக்கு உண்டானதோ அல்லது ஆபத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகளோ இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களோட இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். குரு 5 பார்க்குறது திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, உங்களோட அதாவது பெற்றோர்களுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலைனாலும் இந்த டைம் குரு வக்ர பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இதாக இருக்கனால உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை வரும். உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் எல்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆகும். வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில். திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம்
வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆகி நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா புத்திர ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். எவ்வளோதான் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குலத்தை காப்பது குலதெய்வமே. அதனால் உங்களுடைய வம்சம் விருத்தியாகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சந்தான பிராப்தம் உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி உபாசனை தெய்வங்கள் எடுங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு நல்ல கோவிலுக்கு போகிறது, நல்ல டூருக்கு போகிறது, இந்த அமைப்புகள்லாம் வருது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாகிற இந்த 4 மாத காலகட்டங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் 9, 2024 வந்து குரு வந்து வக்ரமாகிறாரு. அதே மாதிரி குரு வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த 4 மாதம், ஒரு கிட்டத்தட்ட 4 மாதத்தில் வந்து உங்களுடைய, அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லது தான். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்குது. வக்ரமாகும்போது உங்களுக்கு ஒரு பாதகாதிபதியும் கூட. அதனால் வக்ரமாகும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வார். கூடுதலாக உங்களுடைய ஜனகாலத்தில், அதாவது பர்த் ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 12ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. அப்போ தொழில் ரீதியாக அவர் உங்களுக்கு என்னென்னா 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கிறாரு. அவர் வந்து 12ஆம் இடத்துல. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தொடங்கலாம். அதாவது ஏதாவது தொழில் பொறுத்த வரைக்கும் வக்ர கிரகங்கள் தான் வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அது அசுப பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புதுசாக தொழில் செய்கிறீங்க, அதை சக்ஸஸ் பண்ண முடியுமானா தாராளமாக சக்ஸஸ் பண்ண முடியும். சேம் டைம் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம், சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் கோச்சாரத்தில் இதுக்கு 100% வந்து சக்ஸஸ் தாங்க. அதே மாதிரி அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ரெண்ட் எடுத்து அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த டைம் வந்து நீங்கள் அதுக்காக ஒரு இடம் வாங்குறது, லேண்டு வாங்குறது, இடம் வாங்குறது, பில்டிங் வாங்குறது, இது எல்லாம் இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குரு வக்ர பார்வையோடு எங்கே பார்க்குறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் இந்த 4 மாதம் போடக்கூடிய எஃபர்ட்டு தான் உங்களுடைய லைஃப்பில் இருந்து கடன் வெளியில் போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ், இன்டெலிஜென்ட்டு. பட் ஆனால் எங்கே கோட்டை விடுவீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக அசால்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது, இந்த சோம்பேறித்தனம், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னேற முடியும். அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. அதாவது மிதுன ராசி புதன் அதிபதினாலே அறிவாளி, இன்டெலிஜென்ட்டு தான். ஆனால் அங்கே எங்கே அப்படின்னா அசால்ட்டாக இருக்கிறது. இது வந்து அலட்சியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரம் தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், பெரிய லெவலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ரீச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கேரிங்கு, ரொம்ப பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய நபர்கள் தான். அதனாலேயே வந்து என்னென்னா நீங்கள் ஈஸியாக, அதாவது கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே மற்றவங்க வந்து ஒரு 10% போடுறாங்க, அதாவது மற்றவங்க வந்து 100% ஒரு எஃபெக்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 60% போட்டாலே ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதை நீங்கள் நம்புங்க, நம்பி எஃபெக்ட் போடுங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாகுங்க, கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது ஜவ்வாக இழுத்துட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ முடியக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய இடம், லேண்டு ரீதியாகவோ இடம், பில்டிங்கு, சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கும் இல்லையா, உயில் சொத்து, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கிறது எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த 4 மாதத்தில் நீங்கள் போயிட்டு சரி நம்ம இதை வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக முடிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த குரு வக்ர காலத்தில் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதாவது ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து விடாமல் இருப்பாங்க, நீங்களும் விடாமல் இருப்பீங்க. இந்த
காலகட்டத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் என்ன செஞ்சுருவாங்க, இறங்கி வந்துருவாங்க. அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இறங்கி வந்துருவாங்க. சுமூகமாக முடிஞ்சிடும். வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். பொதுவாகவே மிருகசீஷ நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்னா ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜவ்வாட்டம் இழுக்கும். டக்குன்னு முடிவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை தான். அது உங்கள் பேரில் நியாயம் இருக்கும். நியாயம் இருந்தாலும் இதே பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிச்சுக்கலாம். நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி திடீர்னு ஒரு உயில் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உயில் சொத்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது ஒரு வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு 12லேருந்து 6ஐயும் பார்க்குறாரு, 8ஐயும் பார்க்குறாரு. அதாவது சின்ன பிரச்சனைகள் அப்படிங்க நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது பெருசாக மாறுறதுக்கு ஒரு சர்ஜரி வரைக்கும் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்ரத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா குரு வந்து பெரிய லெவலில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவை கொடுத்துருவார். அதுக்கு நீங்கள் விரயம் அப்படிங்கும்போது நீங்களாக சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஒரு வண்டி வாங்குறது, ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கும் போது இது தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு கோல்டு வாங்குறது, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இருக்குது. பட் ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செலவு தான் அப்படிங்கிறது, ஆனால் வருமானமும் உங்களுக்கு வரும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு நகை எடுக்கிறது, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு தொழில் உங்களுக்கு பிஸ்னஸ், அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை உங்களோட திறமையை வெளிக்காமிச்சு அது மூலிமா வந்து நல்ல இன்கம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைமு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைவர்ட் ஆகும். குரு ஏற்கனவே பாதகாதிபதி. அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஆனால் என்னென்னா நிறைய விளையாட்டு, அவங்களுக்கு வந்து கலையில் தான் அதிக ஆர்வம். அதாவது படிக்க சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, இன்ஸ்டாவை திறந்து ரீல்ஸ் பார்க்குறது, இதுலேயே தான் அவங்களுடைய இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ரிசல்ட்டு கிடைக்காது. அப்புறம் கைமீறி போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அப்புறம் மன வருத்தத்தில் ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல டைமு. ஏன்னா இந்த அஷ்டமதி சனி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ராகுகேது பிரச்சனையும் இல்லை, சனியோட தொந்தரவும் இல்லை. குருவும் இப்போ வக்ரமாக இருக்கார். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்ச லெவலில் ரீச் ஆக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வக்ரப்பறையோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் திருமணம் பண்ணும்போது, அதாவது திருமணம் ஏதாவது முடிவு பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதகத்தில் 7ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் 6ஆம் இடத்தை இந்த டைமில் வந்து இந்த 4 மாத டைமில் 6ஆம் இடத்தை தான் குரு பார்க்குது. கடைசி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு வரும்போது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் வந்து சில டைம் வாக்குவாதம் வர்றது, ஒற்றுமை வந்து இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த டைமில் வந்து அவங்களுடைய சுயரூபம் தெரியும். அதனால் மன சங்கடங்களுக்கு ரொம்பவே ஆளாவீங்க. நம்பிக்கை துரோகத்தினால எழுந்தே வர முடியாத அளவுக்கு டிப்ரெஷனில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கடந்து வந்தால் தான் வாழ்க்கை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் வந்து பொதுவாக மிதுன ராசி வந்து நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. பழக்கத்துக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க. அது தப்பு கிடையாது. பட் ஆனால் இதை நம்ம இழந்தால் நமக்கு மனசு கஷ்டம் இல்லை, பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு மைண்டையும் மனசை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் பழகுங்க, செய்யுங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? பொதுவாகவே மிதுன ராசிக்கு குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இன்டர்ஃபை ஆகாதீங்க. கையெழுத்து போடும்போது, ஒரு பர்மிஷன் கொடுக்கும்போது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய டியூட்டியை, கடமையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதில் வந்து உங்களுடைய பேரும் அடிபடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உஷாராக இருந்துக்கணும்.
இருக்கணும். யாரை பற்றியும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க. தேவையில்லாத கெட்ட பேரை உருவாக்கி விட்ருவாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி போயிடும். உங்களுடைய ப்ரொமோஷன் கட் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உயர் அதிகாரிகள் லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு தவிர்த்துருங்க. இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பனிஷ்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அது நல்லா படித்தாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும். ஏன்னா குரு வக்ர பார்வையோட 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரொம்ப சிறப்பான டைமு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அதாவது மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா தலைமையிடத்துக்கு உங்களோட பேர் வந்து பேசப்படும். நல்ல லெவலில் உங்களுடைய அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ அல்லது தொழில் ரீதியாக இருக்கிறவங்களோ எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த இடத்துல போகிறேன், இந்த டைமுக்கு தான் நான் போவேன், இந்த டைமுக்கு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு டேட்டு டைமெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மேரீடாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லை குடும்பத்துலையாவது நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். குரு வக்ர பார்வையோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் கிடைக்காது. உங்கள் மேலே நீங்கள் இயற்கையாக நல்லவங்களாக இருப்பீங்க. நல்ல விஷயத்துக்காக தான் அதை செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். யார் கூட பேசுகிறீங்க பழகுறீங்கிறதுல கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட பேசாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. குரு வக்ர பார்வையோட 4, 6, 8 பார்க்குது. நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. அதாவது பஸ்லேயோ அல்லது ஆக்டிங் டிரைவர் போட்டு காரில் போகிற மாதிரி இருந்தால் ஆக்டிங் டிரைவர் போட்டு போங்க. இல்லை ட்ரெயினில் போங்க. இதெல்லாமே பார்த்துக்கங்க. உங்கள் இதில் அஷ்டமாதிபதியோடைய தசாபுத்தி நடக்குதா, இல்லை இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குரு வக்ர பார்வையோடு பார்க்குறதுனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி நான் சொல்கிறேன். அதாவது குரு வந்து வக்ரமாகும் போது பொருளாதார ரீதியாக காசு பணத்தை எல்லாம் கொடுப்பாரு. அதே நேரத்தில் பாதகாதிபதி வேலை வக்ர பார்வையாக இருக்கனால வேற ஒரு விஷயத்தில் கை வச்சிருவார். ஹெல்த்து, மருத்துவ செலவு, தேவையில்லாத விரயங்கள். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த குரு வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் தரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு வந்து எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் 9ஆம் தேதி 2024 வக்ரமாகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி குரு வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாகிறதுனால உங்களுக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி வக்ரமாகிறது நல்லது தான். எக்கனாமிக்கல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி. கூடுதலாக இன்னொன்று என்னென்னா உங்களோட ஜனனகாலத்தில் வந்து அதாவது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பை பர்த் ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா ஜாக்பாட்டு தான். ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட்டு தான். ஏன்னா வக்ரத்தோடு இருக்கும்போது எக்கனாமிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது 9ஆம் இடம்னாலே சகல சௌபாக்கியம் அப்படின்னு சொல்கிறது. அந்த வக்ர பார்வையோடு பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் தான். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால எதை நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ, எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பம் வந்து தன்னால் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடம்னாலே ஐஸ்வர்யம் தான். நம்மளுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஸ்தானமாகவும் அது இருக்குது. அது வந்து அஷ்டமாதிபதி பார்க்கறதுனால கூடுதல் அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த 4 மாதத்தில் நடக்க போகுது. அதாவது குரு வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி, அவர் கெட்டவர், அவரே வந்து மறுபடியும் இப்போ கெட்டு போகிறாரு அப்படின்னா திடீர்னு அதுலேருந்து ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த இதோட மீனிங்கு. அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அப்போது நீங்கள் உபாசனை தெய்வம் ஏதோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணி அந்த கடவுளுடைய அந்த தெய்வத்துடைய பரிபூரணமான அருளும் கடாட்சமும் கிடைக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அத்தனை விஷயமும் நீங்கள்
அடைய முடியும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் அதாவது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா அதாவது ஒர்க் பார்த்துட்ருப்பீங்களா, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித்து சேலரி, அதாவது வித்து ப்ரொமோஷன்ஸு, சேலரி இன்க்ரிமெண்ட்டோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, அதே மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாஸ் வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வரும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் இருக்குது, முன்னேற்றமும் இருக்குது. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. தொழிலுக்காக நீங்கள் வந்து வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா குரு வக்ரமாக இருக்கனால ஒரு டைமுக்கு 2 டைம், ஃபஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது, செகண்ட் டைம் வந்து சக்ஸஸ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக இழுபறியாக இருந்தது கூட இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான், அதாவது நல்ல இன்கம்மு, ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான பலனுங்க. அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஜாக்பாட் மாதிரி. உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடையெல்லாமே தகர்த்தெறிஞ்சிட்டு குரு வக்ர பார்வை பார்க்கறதுனால திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்க, அதாவது உங்களுடைய சொந்த ஊருக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வக்ர காலத்தில் ட்ரை பண்ணுங்கள். 4 மாதம் இருக்குது உங்களுக்கு டைமு. இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிருங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஜாக்பாட்டு தான். கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது வந்து என்னென்னா வக்ரம் பார்வையோட 9ஐயும் 5ஐயும் பார்க்குறாரு. அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த 3 மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு அதில் வந்து என்ன பெரிய லெவலில் ரீச் ஆயிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி படிக்கு முதல் படியை எடுத்து வச்சிடலான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி அமைப்புங்க இது. அதாவது நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய திறமையினால் பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு அப்படிங்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சில விஷயங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு தடை, குடும்பத்தார் அல்லது வந்து உங்களுடைய சூழ்நிலைகள் இதுவே உங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு தயக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் வந்து அது தயக்கம் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தாரே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெண்கள் வந்து முன்னேறத்துக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைமில் அதை செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ் ஆகுங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா குரு 5, 9 பார்க்குது. அதே மாதிரி பெரியோர்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதங்கள் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும். அதாவது ரிஷபராசிக்கு வந்து பொதுவாகவே நல்ல நாலேஜ் இருக்குது, மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய நாலேஜும் இருக்குதுங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில், அதாவது சந்திரன் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறனால ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து உங்களுக்கு அது தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட அல்லது பெரியோர்கள்கிட்ட நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு பெரியோர்கிட்ட வந்து என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து செயல்பட்டாலே 100க்கு 200% நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு கைட் பண்ணிங்கன்னா அதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி ஈஸியாக சக்ஸஸ் ஆவார். ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய தயக்கங்கள் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த உங்களுடைய வெல்விஷர் கிட்ட கேட்டு நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுத்து வச்சுருப்பீங்க, ஆனால் இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத கேளுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேங்க. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து படிப்பில் ஆர்வம் வேணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்கவே முடியாது. ஒரு ரீச் பண்ணணும், ஓரளவுக்கு நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்போது படிக்கக்கூடியதில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகும். நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி பிரம்மதேவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா இந்திர தேவனை வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமணம் ஆகலை, இல்லைன்னா திருமணம் வந்து பேசி வச்சுட்டு அது ஏதோ ஒரு இதனால் அப்படியே நின்றுட்டுருக்கு அப்படின்னா இந்த 4 மாதத்துக்குள்ளே திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வக்ர பார்வையோட வந்து குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து பெரிய லெவலில் பிரச்சனையாகிறது, அதனால மன உளைச்சல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குரு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு உங்களுக்கு வக்ர பார்வையோட. இவ்வளோ நாளாக நீங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வச்சுருந்துட்டு இருந்தால் கூட அது வந்து குரு வக்ரம் ஆயிட்டனால யாரோ ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும், இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க
அது மூலிமா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு தான். அதே மாதிரி உங்களுடைய பேர் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றின பேர் ஏதோ ஒரு விஷயங்கள்னால களங்கமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, யார் கூட வெளியில் போகிறீங்க, இதெல்லாம் கவனமாக இருங்க. கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு வேறு விஷயத்தை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குனே வருவாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஸ்கிப் ஆகி போயிடுறதா ரொம்ப பெட்டர். உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் நல்ல உறவுகள் அப்படிங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கும்போது மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே வெளியிலேருந்து வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு குரு அஷ்டமாதிபதியாக இருக்கார். ஸோ அதனால் அதே மாதிரி கணவன் மனைவி வந்து இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது தேவை. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்வது ரொம்ப 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 முக்கியமான காலகட்டங்கள் தான் இது. இல்லை அப்படின்னா அது பெரிய லெவலில் பிரச்சனையாகும். அஷ்டமாதிபதி கலத்திரஸ்தானம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட என்ன செய்வீங்க, நீங்கள் சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து என்ன பஞ்சாயத்து வரைக்கும் போயிடும். அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குரு வக்ர காலங்கத்தில் ஒரு முக்கியமாக குரு தசை நடக்கிறவங்களுக்கு, யாருக்காவது குரு தசை ரிஷப ராசியில் இருந்து யாருக்காவது இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக, வேறு வழி இல்லை அப்படின்னு அமைதியாக போயிருங்க. அதே மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்ககிட்டயும் நீங்கள் வந்து என்னென்னா விலகி போங்க. இந்த 3-4 மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. ஸோ விலகி போயிடுறது ரொம்ப 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 நல்லது. வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி பேசிக்கலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த காலகட்டங்களில் வந்து யார்கிட்டையும் சண்டை போடாமல் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம், ஆல்ரெடி சொல்லியாச்சு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைமு. வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உறுதியாக கிடைக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், இன்டர்வியூவை அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நல்லா படித்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குது. அது 7ஆம் இடம்ங்கிறது திருமணம் மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் மாரகஸ்தானமும் கூட. அப்போ வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதாவது ஒரு நாய் குறுக்க வரதோ அல்லது வேறு யாராவது வேணுக்குனுமே ஆப்போசிட்டில் குடிச்சிட்டு வருவாங்க, அது வந்து உங்கள் மேலே விட்டுட்டு உங்கள் மேலே பழிய போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குரு வந்து வக்ரமாகும் போது எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப நல்லது, ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை கொடுத்துருவாரு. அதனால் ரொம்ப பார்த்துக்கணும். அஷ்டமாதிபதி அது என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு சர்ஜரி வரைக்கும், இல்லைன்னா ஒரு சராய்ப்பு காயம் தையல் போடுறதாவது வந்துடும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த வக்ர பயிற்சி வந்து என்றைக்கு ஆரம்பிக்குது, குரு வந்து என்றைக்கு வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்றைக்கி குரு வந்து வக்ரம் ஆகிறாரு. இந்த வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னா 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வருது. இந்த 4 மாதம் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருக்குது, அதாவது குருவோ அல்லது சுக்கிரனோ ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா பலன் வந்து டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடத்துல இருந்து தான் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல இருந்து குரு வந்து வக்ரம் ஆகிறாரு. உங்களுக்கு வந்து இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால என்ன இது அப்படின்னா, கடன் அப்படிங்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் இந்த 4 மாதம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல டக்குன்னு மேலே வரக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக வந்து நிறைய முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து வக்ர பார்வையோடைய வந்து குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல இன்கம்மு, தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகும். பொதுவாகவே சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது எக்கனாமிக்கலாக வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க.
பொருளாதார ரீதியாக சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏதாவது வக்ர கிரகங்கள் இருந்தால் இன்னும் வந்து டபுள் மடங்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த குரு வக்ரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அவ்வளோதான். அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போது ஹெல்த் ரீதியாக, அதாவது சுப கிரகங்கள் எப்போவுமே வந்து வக்ரம் அடையும் போது பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுக்கும். அதே நேரத்தில் ஹெல்த் ரீதியாக ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். ஹெல்த்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க. சாதாரண பிரச்சனை அது பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு வந்து இப்போ 2ஆம் இடத்துல தான் வந்து குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியாக இருக்கார். அவர் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார். வக்ரம் அடையக்கூடிய அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக குடும்பத்தில் வந்து ஏதாவது சப்போஸ் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஒரு 4 மாதம் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏதாவது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 4 மாதத்துக்கு. ஸோ அதனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம், அதாவது குடும்பம் மூலிமா, அதாவது உங்களோட மனைவி மூலிமாவோ அல்லது கணவன் மூலிமாவோ உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பண வரவு, பொருளாதார வாழ்க்கையில் மேன்மை அடைகிறது, இதெல்லாம் கிடைக்கும். படிப்பில் வந்து ஆர்வம் வந்து டைவர்ஷன் ஆகும். ஆர்வம் வந்து ரொம்ப குறையும். அதாவது வேறு படிக்க புக் எடுப்பீங்க, ஆனால் வேறு பக்கம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்ஸுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 4 மாதத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேங்க் மார்க்கெல்லாம் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேச ராசிக்கு வந்து இந்த 4 மாதம் கூடுதல் எஃபெக்ட், அதாவது உங்கள் ஜாதகத்தில் வக்ரகிரகம் இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான பலன் கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல இருக்கனால கோர்ட்டு கேஸு வழக்குல எல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உயில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டில் போயிட்டுருக்கு, இது முடியவே மாட்டேங்குது, எப்போ மேடம் முடியும் அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் அதுக்குண்டான உங்கள் வக்கீல்கிட்ட, உங்கள் லாயர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. ஸோ அதனால் அதுவும் இது சூப்பருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ஏதாவது ஒரு சர்ஜரியோ ஒரு கண்டமாக அமைப்பு இருக்குது, அதனால் பார்த்து இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. வேறு வழி இல்லை அப்படின்னா லாங்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் டிரைவை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதாவது கார்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ இந்த மாதிரி போயிட்டால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா ஹெல்த்து தான் ரொம்ப ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்குது, வக்ர பார்வையோட 6ஆம் இடத்தையும் பார்க்குது, 8ஆம் இடத்தையும் பார்க்குது. ஏன்னா அது சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனம் தேவை. தாயார் வழி சொத்துக்கள் இழுபறியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குது, பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைமு. ஈஸியாக நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்பு தன்னால் தேடி வரும். அதை கப்புன்னு பிடிச்சி வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் தன்னால் தேடி வருங்க. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார், ஏதோ ஒரு ரீசன் அவர் மேலே பேட் நேமோ ஏதோ ஒரு ரீசனால் அது வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அமையும். இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம்லாம் திடீர்னு இருக்குது. ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி லாட்ரி புதையெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம், ஒரு சம்பத்து, இது மாதிரி வர்றதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதாவது லாட்ரி புதையல் அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த எஃபெக்ட்டுமே போடாமல் நமக்கு திடீர்னு ஒரு பொருளாதாரம், அதாவது பணம் வரக்கூடியதுங்க. அதுக்கு பேர் தான்
இதுதான் லாட்ரி புதையல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குங்க அப்படிங்கிறத நான் மோட்டிவேட் பண்ணலை. அதாவது நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு தன்னால் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து லாட்ரி ஜாக்பாட் இதுக்கெல்லாம் சமந்தான். அதே மாதிரி பெற்றோர்களுடைய பேச்சை வந்து நீங்கள் மதித்து நடக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அதே மாதிரி உங்களுடைய பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்கள்னால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. அதாவது முக்கியமாக ஹெல்த்து, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த 4 மாதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்களை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. பொருளாதார ரீதியாக மேன்மை அடையலாம். கடன் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக நீங்கள் வந்து விடுபடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வருது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.